வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 16 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹஃபிசா மற்றும் மான்ஜாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலாக்நாத் ஆத் மற்றும் உம்மத்தாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம்? காஃபா மற்றும் போகாடா, மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம்? சவாரி மற்றும் ராணப்பா, ஒடிசா. அபுல் கலாம் ஆசாத், ஜிஆர்டி டாடா, சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகாபுருஷ சம்பிரதாவை நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம் மற்றும் முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 74 வரைக்கும் காட்கில் ஃபார்முலாவோட அப்படிங்கிற மாடல் இருந்துச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்புல யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. தானா பகத் இயக்கம் 1914ல இருந்து 20 வரைக்கும் சோட்டா நாக்பூர்ல தானா ஜாத்ரா அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் பண்டிகை, சுக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா, மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன், ஜல்சக்தி அமைச்சகம் 2019. அத்தல் பூஜல் யோஜனா, ஜல்சக்தி அமைச்சகம் 2019. PM குசும் திட்டம், புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் யோஜனா, தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான், விவசாய அமைச்சகம் 2018. சீச்செல்லஸ் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பேட்ரிக் ஹெர்மினி. எந்த ஆண்டுக்குள் இந்தியா தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கான தேசிய சிவப்பு பட்டியல் மற்றும் தரவு புத்தகத்தை உருவாக்கும்? 2030. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் எந்த 3 இந்திய துறைமுகங்கள் பசுமை ஹைட்ரஜன் மையங்களாக நியமிக்கப்பட்டுள்ளன? தீன்தயாள், VOC, பாரதி. அக்டோபர் 11 to 18 வரை இந்தியாவில் இருந்து புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் எந்த ரஷ்ய குடியரசில் காட்சிப்படுத்தப்படும்? கல்மிகியா. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ரேஞ்சர் விருதுகளால் எத்தனை வனக்காவலர்கள் மற்றும் குழுக்கள் கௌரவிக்கப்பட்டனர்? 13. திரௌபதி முர்மு தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது 15 பேருக்கு கொடுத்திருக்காங்க. பால் சாகித்ய புரஸ்கார் விருது இந்த வருஷம் 24 பேர் வாங்கியிருக்காங்க. யுவ புரஸ்கார் 23. வீரதர செயல்களுக்காக செய்வ பதக்கங்கள் 1090 பேர் வாங்கியிருக்காங்க சுதந்திர தினத்தன்னைக்கு. 2025ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றவர் யார்? ஜான் கிளார்க், மைக்கேல் H. டெவோரெட், ஜான் M. மார்டினிஸ். 2025 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மேரி பிரன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சாகாகுச்சி. இலக்கியம் லாஸ்லோ கிராஸ்னோஹோர்காய். வேதியியல் சுசுமு கிட்டாகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமரியம் யாகி. அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கரீனா மச்சோடோ, வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஜோயல் மோகிர், பிலிப் ஆகியோ, பீட்டர் ஹெவிட். உயிரியல் இருந்து பச்சை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக PEDA உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரு. IIT மணிப்பூர் பாதுகாப்பு ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக அசாம் ரைபிள்ஸ் உடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. IIT டெல்லி விளையாட்டு கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக தேசிய விளையாட்டு அறிவியல் ஆராய்ச்சி மையத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. IIT ரோப்பார் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக இந்திய விமானப்படையுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான வைப்ரண்ட் குஜராத் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் எங்கு தொடங்கப்பட்டது? கன்பத் யூனிவர்சிட்டி, மெக்சனா பகுதியில தொடங்கியிருக்கு. கடல் தேசிய பூங்கா ஜம்நகர்ல இந்தியாவின் முதல் கடற்கரை வேர்டஸ் பறவை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலம் ஜன் சுரக்ஷா சந்திருப்தி அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குரூஸ் பாரத் மிஷனுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்த முதல் மாநிலம் குஜராத். OSIT குறைகடத்தி வசதி தொடங்கியிருக்காங்க குஜராத். தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் லோத்தல ஆரம்பிச்சிருக்காங்க. குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2025 சிறு வணிகர்களுக்காக மை பிசினஸ் QR அறிமுகப்படுத்திய வங்கி எது? HDFC வங்கி. இந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் மும்பைல நிர்மலா சீதாராமன் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இதோட மைய கருத்து எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட். SBI வங்கி அம்ரித் விருஷ்டி நிலையான வைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபினோ கட்டண வங்கி மேற்கு வங்கத்துல UPI ஏற்றுக்கொள்ளலை அதிகரிக்க GATA சேமிப்பு கணக்கு. ஜியோ கட்டண வங்கி 6.5% வரை வட்டி வழங்கும்
சேமிப்புப்புற சேவை. இந்திய ராணுவத்துடன் இணைந்து சக்ஷம் கவுண்டர் UAS கட்டத்தை உருவாக்கிய அமைப்பு எது? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்திய கடற்படை மேகான் 25 உடைய 3வது பதிப்பு நடத்தியிருக்காங்க. புதுடெல்லியில இந்திய ராணுவ பெரிடேர் சைபர் கொஸ்ட் 2,00,000 கோடி 114 இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான IIF திட்டத்தின் மொத்த மதிப்பு. இந்தியா மொராக்கோ நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டா ஆஸ்திரேலியா நாடும் கையெழுத்திட்டு இருக்காங்க. சர்வதேச பயிரிடர் அபாய குறைப்பு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 13. மைய கருத்து ஃபண்ட் ரெசிலியன்ஸ் நாட் டிசாஸ்டர்ஸ்.